ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இரக்கமும் நீதியும் உள்ள நீர் செருக்குற்றவர்களை சிதறடித்து நொறுங்கிய உள்ளத்தினரை உயர்த்துகின்றேன். உன் திருமகன் தம்மையை தாழ்த்தி சாவை ஏற்றுக்கொண்ட போது அவரை அரசர்க்கெல்லாம் அரசராகவும் ஆண்டவர்க்கெல்லாம் ஆண்டவராகவும் உயர்த்தி மகிமை மிகு முடிசூடி உமது வலப்பக்கத்தில் அமரச் செய்தீர். ஏழ்மை மிகவும் அடியாரான கன்னிமரியால் தம் மகனின் சிலுவை மரணத்தின் இழுவை துயரமிகு பொறுமையோடு ஏற்றுக்கொண்டதால் அவரை வானக தூதர் அணிக்கும் மேலாக உயர்த்தி தம் மகனோடு மாட்சிமையுடன் ஆட்சி புரிபவராகவும் படைப்பிற்கெல்லாம் அரசியாகவும் உம் மக்கள் அனைவருக்காகவும் பரிந்து பேசி உமது அருளை பெற்று தருபவராகவும் ஏற்படுத்தினீர். ஆகவே வான தூதரின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது திருப்பெயரை புகழ்ந்து போற்றி ஒரே குரலாய் அக்களித்து பாடுவதாவது: